வாழ்க்கை புதுசு. நித்தம் அந்த உலகம் என்ன தான் புதுசாக மாறினே தான் இருக்கும். புதுப்பித்தல்ன்றது இயல்பானது. புதுப்பிச்சுக்கோங்களே. நீங்கள் உங்களை வளமாக வச்சுக்கோங்க, கொண்டாட்டமாக வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கிறதுக்கு எதோ வேணா கேளுங்க. பாட்டு தப்பாக தானே அறியணும். சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் கூட பக்கத்து வீடந்தன் வீடு. சொர்க்கத்தில் போய் பக்கத்து வீடுன்னு கேட்குறான். அப்போ அங்கன்னா இருந்தது அங்கேயும் பிளாட் போட்டு வீடு வீடாக கட்டி வச்சுருப்பாங்கன்றான். அப்போ அது பேர் சொர்க்கமா அது? அப்போ ஏன் வீடுவும் வீடு இருந்தான்னா அதுதான். அப்போ அப்படி தான் இது பாட்டெலாம். அதனால் நான் எல்லா மதத்துக்கும், எல்லா சபைகளுக்கும், எல்லா கூட்டத்துக்கும், எல்லா வரையறுத்த ஆன்மீகத்துக்கும் தளத்துக்கும் சொல்கிறேன், கடவுள் ஒன்று தான். தண்ணி ஒன்று தானே. உனக்கு வேறு தண்ணி, எனக்கு வேறு தண்ணியா? தண்ணியில் உள்ளே கலந்துருக்கிற மினரல்ஸ், விட்டமின்ஸ்னால மாறுது. சோடாக இருக்குது, சில தண்ணி தித்திப்பாக இருக்குது, சில தண்ணி சோப் போட்டால் நுர வரல, மென்னீர்லாம் இருக்குது. ஆனால் என்ன தண்ணினா தான் தண்ணி ஒன்று தான். அதில் நமக்கு தெரியுது இது உள்ள இதெல்லாம் இருக்குதுன்ட்டு. தண்ணி ஒன்றா இருக்குது, நெருப்பு ஒன்றா இருக்குது, காற்று ஒன்றா இருக்குதுன்னா கடவுள் ஒன்றா தானே இருக்கணும். ஒன்று தானே. அந்த ஒன்று எப்படி இது தாத்தாவும் சொல்லிடுறாரு, நானும் சொல்கிறேன், இங்கே வந்து நிறைய பேர் அனுபவிக்கவும் வச்சுக்கிறேன். கடவுள் வெற்றிடமாக இருக்குது, எங்குமா இருக்குது. இதில் மாற்று கருத்து இருந்தால் என்ன? இல்லை. இப்போ வாழ்க்கை என்ன? பேண்ட் போட்டு வாழலாமா, டவுசர் போட்டு வாழலாமா? யார் இஷ்டம்? இஷ்டம். உங்களுக்கு வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு போயிட்டீங்க, அவள் தானே. ஜாலியாக இருந்தால் போயின்னு இருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு பயிற்சி தர்றாரு, ஒரு அமைப்பு சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுற மனிதராக ஆயிடுறீங்கல்ல. கவுண்டிங் தானே.